அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னால் ஒரு சுவையான ரவை புட்டு தான் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறீங்க. நார்மலா புட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னால் பதப்படுத்தி எடுத்த கோதுமைமா, ராகிமா அல்லது அரிசிமா எல்லாம் செய்து எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு இந்த புட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ரவையை வச்சு செய்து எடுத்துக்கொள்ள போறோம். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பா மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி என்றால் நான் போற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த ரெசிபியை செய்தெடுக்கிறேன்னு பார்ப்போம். இந்த புட்டை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு 2 கப் தலை தட்டாமல் ரவை எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த புட்டுக்கு நீங்கள் நல்ல குறுநலான ரவை எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த புட்டை செய்தெடுக்கிறதுக்கு வறுத்தது இல்லாட்டி வறுக்காத ரவையையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதை அளந்தெடுத்த பிறகு இதை ஓரத்தில் வச்சுட்டு இதை வறுத்தெடுக்கிறதுக்கு சட்டியை சூடாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சட்டி ஓரளவுக்கு சூடானதும் இதுக்குள்ள 1 டீஸ்பூன் நெய் எடுத்து போட்டுக்கொள்றேன். நெய் ஓரளவுக்கு உருகி வந்ததும் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற 2 கப் ரவையை எடுத்து போட்டுக்கொள்றேன். நீங்கள் இந்த புட்டை அவிச்சு எடுக்கும் போது வறுத்த ரவை என்றாலும் பரவாயில்லை. இந்த விதத்தில் ஒரு தடவை வறுத்து போட்டீங்களா உங்களோட புட்டு நல்ல வாசமாயிருக்கும். இந்த ரவையை மீடியம் ஹீட்ல வச்சு 3-5 நிமிஷம் வறுத்தெடுத்தீங்களாலே நல்ல ஒரு வாசத்தோட மொறுமொறுப்பு தன்மைக்கு வரும். இதுதான் நல்ல சரியான பதம். பேந்தன்னு இந்த ரவை வறுவட்டது காணும். இதை உடனேயே வேற பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரவையை இந்த பிளேட்டுக்குள்ள போட்டு எடுத்த பிறகு இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கொள்றேன். அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. இந்த உப்பையும் போட்டு எடுத்த பிறகு இந்த ரவையை வடிவா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை புட்டா குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த புட்டை குழைச்சி எடுக்கிறதுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை டிகிரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரிக்கு வரும். 2 கப் தலை தட்டாமல் எடுத்த ரவைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் தண்ணி தான் தேவைப்படும். நான் காட்டுறது போல இந்த விதத்தில் குழைச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நம்புறேன். இந்த 2 கப் ரவைக்கு எவ்வளவு தண்ணி தான் பாவிச்சிருக்கிறேன். இதுதான் நல்ல சரியான பதம். இந்த ரவையை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் இருக்கணும். இன்றைக்கு நான் செய்து காட்டுற இந்த ரவை புட்டை பார்த்தீங்களென்றால் மரக்கறியல் போட்டு தான் செய்து காட்டுறேன். நான் இதை செய்து காட்டுற விதத்தில் நீங்கள் பிளேனாவும் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த புட்டுக்கு ருசியையும் வாசத்தையும் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் எடுத்து பிச்சு போட்டுக்கொள்றேன். இந்த கொத்தமல்லி இலைகளையும் பிச்சு போட்ட பிறகு இதுக்கு அடுத்ததாக சின்னனா சீவலா வெட்டின ஒரு கை சிவத்த வெங்காயம் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த வெங்காயத்தையும் போட்டு எடுத்த பிறகு ஒரு கை நிறைய சிவிய கேரட் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த புட்டுக்கு போட்ட மரக்கறிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மரக்கறியை அதோட புட்டுண்ட நேரத்தோட வேகக்கூடிய மரக்கறியை சேர்த்து அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மரக்கறி எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு வடிவா இந்த புட்டோட சேர்ற அளவுக்கு வடிவா மசிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பேந்தனே இந்த விதத்துல வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இந்த புட்டை அவிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புட்டை குழல் புட்டா தான் அவிச்சு எடுத்துக்கொள்ள போறேன். இந்த குழல் புட்டு அவிச்சு எடுக்கிறதுக்கு குழல் புட்டு பானைக்குள்ள தண்ணியை சூடாக்கி எடுத்துக்கொள்றேன். பேந்தனே இந்த புட்டோட இடைக்குள்ள எடுத்து போட்டுக்கொள்றதுக்காக 1/2 கப் திருவிய தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கொள்றேன். குழல் புட்டு அவிக்கிறவைக்கு நார்மலாக தெரியும் எப்படி இதை அவிச்சு கொள்ளலாமன்ட்டு தெரியாதவைக்காக சொல்லிக்கொள்றேன். இந்த குழலோட வர்ற கண்ணரத்தட்டை அடியில் இந்த விதத்தில் போட்டுட்டு நான் காட்டுறது போல இந்த விதத்தில் செய்தெடுத்து கொள்ளுங்க. முதல் கொஞ்சமாக ஒரு பிடி திருவிய தேங்காய் பூ போட்ட பிறகு அடுத்ததாக கிட்டத்தட்ட 3 கைப்பிடி புட்டு மாவை எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக திருவிய தேங்காய் பூ போட்டுட்டு திருப்ப குழல் நிரம்புற அளவுக்கு இந்த விதத்தில் செய்தெடுத்து கொள்ளுங்க.
நீங்கள் எந்தவித குழல் புட்டு செய்தாலும் நீங்கள் இந்த மாவை போட்டு எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணாமல் நல்ல லேசாக போட்டு எடுத்தீங்களா தான் உங்களுக்கு அவிஞ்சு கொடுக்குறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த விதத்தில் நான் சொல்றது போல குழல் நிறைய போட்ட பிறகு லாஸ்டா ஒரு கைப்பிடி திருவிய தேங்காய் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. இந்த விதத்துல இந்த குழலுக்குள்ள போட்டு எடுத்த பிறகு இந்த குழலுக்கு வர மூடியால மூடி தண்ணி கொதிக்க வச்ச புட்டு பானைக்கு மேல வச்சு இதை 15 நிமிஷம் அவிச்செடுத்து கொள்ளுங்க. நீங்கள் எப்படி அவிஞ்சிட்டுன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஓட்டைக்கால ஆவி பறக்கும், அதுதான் புட்டு அவிஞ்சு வந்துட்டுதுண்டு அர்த்தம். பேந்தனே இந்த குழல் புட்டை இறக்கி எடுத்துட வேண்டியதுதான். இந்த குழல் புட்டு எடுக்கும் போது ஒரு கரண்டி ஒண்டால குழலுக்கு தள்ளி இந்த விதத்தில் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க. பேந்தனை எங்களோட சூப்பரான சுவையான ரவை புட்டு ரெடி. கண்டிப்பா மறந்துடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.